அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழ் இலக்கணம்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போது அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8வது இயலில் இருக்க புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம். ஸோ பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். பொருள்னா ஒழுக்கம், ஒழுக்கம்னா வாழ்வியல். ஸோ பொருள் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம், ஒழுக்கம் அப்படின்னா வாழ்வியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா புற வாழ்க்கைகளை பற்றின, அதாவது சங்க காலத்தில் வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அகப்பொருள் இலக்கணத்தில் பார்த்தோம். அவங்களுடைய இல்லற வாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமூக நிலைகள் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எதில் பார்த்தோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணத்தில் பார்த்தோம் இல்லையா. அதில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் அப்படின்னா போர்க்களம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அங்கே எப்படியெல்லாம் போர் நடக்குது, எதுக்காகலாம் போர் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த போர் நடவடிக்கைகள் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுறது, அவங்களுடைய புகழ் கொடை அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த அக வாழ்வியலை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுறது என்ன அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புறத்திணைகள். ஸோ மொத்தம் புறத்திணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 12 திணைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கான்வோ நமக்கு முக்கியம் இல்லை, இதுலேருந்து தான் முக்கியம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா புறத்திணைகள் அப்படிங்கிறது 12. அகத்திணைகள் அப்படிங்கிறது எத்தனை பார்த்தோம்? அன்பின் அகத்திணைன்னு சொல்லி 5 பார்த்தோம். மொத்தமாக அகப்பொருள் இலக்கணத்தில் 7 இருந்துச்சு. அதில் இருக்க கைக்கிளையும் பெருந்தினையும் கொண்டு வந்து புறப்பொருள் இலக்கணத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ அகப்பொருள் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அன்பின் 5 அப்படின்னு சொல்லி எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் 12 இருக்குது. கைக்கிளை பெருந்திணை இதோட சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தம் 12 திணைகளை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஸோ அதில் முதல் வந்து என்ன அப்படின்னா வெச்சி திணை. முதல் வந்து வெச்சித்திணை, வெச்சித்திணை முதலாவதாக குறிப்பிடப்படுறது வெச்சித்திணை. ஸோ வெச்சித்திணை அப்படின்னா என்னென்னா இப்போது மக்கள் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னா மக்கள் இனக்குழுக்களாக தான் அங்கங்கே குழுவாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகபட்ச சொத்து அப்படிங்கிறது என்னென்னா அவங்க வச்சிருக்க ஆடு மாடு தான், ஆணிரைகள் தான் அவங்களோட என்னவாக இருக்கும் அப்படின்னா பெரும்பான்மையான ஒரு சொத்தாக வந்து என்ன இருக்குன்னா அந்த ஆடு மாடை தான் பெருசாக அளவில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதும்போது எப்படி எழுதியிருப்பார்? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அப்போ கல்விங்கிற செல்வத்தை எதோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க? மாடோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு? ஆடு மாடுங்கிறது அவங்களுடைய பெரிய செல்வமாக இருந்திருக்கு. ஒரு குழு வந்து நல்ல செல்வமிக்க இனக்குழுவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஆடு மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ராஜ்யம் உருவாகிறதுக்கு முன்னாடி இனக்குழுக்களாக இருக்கும்போது ஒரு குழுவுடைய சொத்தா ஆடு மாடு இருக்குது அப்படின்னா இந்த பொறாமை அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வரும். இன்னொரு ஒரு குழுவை பார்த்து என்ன வரும் அப்படின்னா பொறாமைங்கிறது வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆணிரைகளை வந்து கவர்ந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்க. அப்போது ஒரு இனக்குழுவில் இருக்கக்கூடிய பெரும் சொத்தா அவங்க கருதக்கூடிய ஆணிரைகளை கவர்றதுக்கு இன்னொரு குழு வந்து போகிறாங்க இல்லையா. அப்படி போகக்கூடிய குழு வந்து தலையில் வந்து வெச்சி பூ வச்சுருப்பாங்களாம், வெச்சி பூ வச்சுருப்பாங்களாம். வெச்சி பூ வச்சுக்கிட்டு தான் அந்த இன்னொரு குழு, அதை எந்த குழுவில் ஆணிரைகள் அதிகமாக இருக்கோ அந்த குழுலேருந்து ஆணிரைகள் ஆடு மாடு இதெல்லாத்தையும் கவர்ந்து வரதுக்காக போவாங்க. அதை பற்றி பேசக்கூடிய திணை தான் வெச்சி திணை. புரியுதா? ஒரு இனக்குழு நிறைய இனக்குழுக்கள் இருக்குது. ராஜ்யம் இன்னும் உருவாகலை, அதுக்கு முன்னாடி இனக்குழுக்கள் தான் இருக்குது. அந்த டைமில் பெரும் சொத்தாக கருதப்படுறது என்ன அப்படின்னா ஆணிரைகள் தான். அப்போ அந்த ஆணிரைகள் ஒரு இனக்குழுக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இனக்குழுட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணிரைகளை கவர்ந்து வர்றதுக்காக இன்னொரு இனக்குழு போகும். அப்படி போகக்கூடிய இனக்குழு தலையில் வெச்சி பூ சூடி போவாங்க. அதை பற்றி பேசக்கூடிய திணை தான் வெச்சி திணை. கிளியரா? ஸோ இன்னைய தேதியில் வெச்சி பூ அப்படிங்கிறது அழகுக்காக வைக்கக்கூடிய இட்லி பூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வெச்சி பூவாக இருந்திருக்கு. இதில் வந்து நிறைய கலர் வந்துட்டு பிங்க்கு, எல்லோ, ரெட்டு அப்படின்னு சொல்லி என்ன வந்துச்சு அப்படின்னா நிறைய கலர் வந்துட்டு. இது ஒரு அழகு செடி. இன்னைய தேதியில் இது ஒரு அழகு செடி, அழகுக்காக வைக்கக்கூடிய செடி, அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு செடியாக தான் இது என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த டைமில் நம்ம பார்க்குறதா தான். அந்த டைமில் வந்து இது ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செடியாக வந்து இருந்திருக்கு வெச்சி பூ அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கரந்தை திணை. நீங்கள் படிக்கக்கூடிய இந்த புறத்திணைகளில் படிக்கிறது எல்லாமே டபுளாக படிச்சுக்கணும். வெச்சி கரந்தை அப்படின்னு சொல்லி, வஞ்சி காஞ்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா டபுளாக படிச்சுக்கணும். நீங்கள் எழுதும் போதும் ஒரு மாதிரி டேப்லேஷன் போட்டு செட்டாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காது. லைட்டாக ரிவிஷன் பண்ணும்போது கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெச்சி கரந்தை அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஸோ வெச்சி அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோம்?
ஒரு இனக்குழு கிட்ட அதிகமான ஆணிரைகள் இருக்கு, அதை கவர்றதுக்காக இன்னொரு குழு போகுது. அப்படி போகக்கூடிய குழு வெச்சிப்பூ சூடி போறாங்க, அது வெச்சி திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்படி வரப்போற குழு கிட்ட இருந்து தங்களோட ஆணிரைகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்ற குழு கிட்ட போராடுவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு என் ஆடு மாடெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இனக்குழு, எந்த இனக்குழு கிட்ட அதிகமாக ஆடு மாடு இருக்கும் அந்த குழு என்ன பண்ணும், அதை கவர்றதுக்கு வரக்கூடிய குழு கிட்ட சண்டை போடும். அப்படி சண்டை போடும்போது அவங்க சூடக்கூடிய பூ தான் என்ன பூ அப்படின்னா கரந்தை பூ. கிளியரா? அவங்க சூடக்கூடிய பூ கரந்தை பூ. வெச்சி பூங்கிறது ஆணிரைகளை கவர்றதுக்காக யார் போறாங்களோ அவங்க சூடக்கூடிய பூ வெச்சி பூ. அதை பத்தி பேசக்கூடிய திணை வெச்சி திணை. வரப்போறவங்க கிட்ட இருந்து தங்களுடைய ஆணிரைகளை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போடுறவங்க வந்து சூடக்கூடிய பூ என்ன அப்படின்னா கரந்தை பூ. அதை பத்தி பேசக்கூடிய திணை வந்து கரந்தை திணை. ஸோ வெச்சி கரந்தை இது ரெண்டுலையும் செல்வமா எது கருதப்படுது, ஆணிரைகள். உங்களுக்கு கேட்பாங்க வெச்சி கரந்தை இது ரெண்டுலையுமே செல்வமா எதை கருதியிருக்காங்க, ஆணிரைகளை கருதியிருக்காங்க. மீட்க போவாங்கன்னு சொல்றேன், அதையும் சொல்றேன். இது வரைக்கும் சொன்னது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குல்ல? ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இனக்குழுக்களா இருக்கிற டைம்ல வந்து இப்படி இருக்கு. இந்த இனக்குழுக்கள் வந்து மறுபடியும் என்னவா மாறும் அப்படின்னா ராஜ்யமா மாறும். ராஜ்யமா மாறினதுக்கு அப்புறமும் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எதை தான் வந்து பெருசா நினைச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆணிரைகளை தான் பெருசா நினைச்சிருப்பாங்க. ஆணிரைகளை தான் பெருசா நினைச்சிருப்பாங்க. அந்த டைம்ல என்ன நடக்கும்னா அவங்களுக்குள்ள ராஜ்யங்கள்லாம் உருவாகி ஒரு ராஜ்யத்துக்கும் இன்னொரு ராஜ்யத்துக்கும் சண்டைலாம் வரும்போது ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்து மேல போர் தொடுக்க போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜ்யத்திலே அப்போ என்னதான் செல்வமா நினைக்கிறாங்க அவங்க ஆணிரைகளை தான் செல்வமா நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்த போய் அழிச்சு தாக்கி அழிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஆணிரைகளும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்கான பலனே இவங்களுக்கு இல்லாம போயிடும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த ஆணிரைகளை சண்டை போறதுக்கு முன்னாடி கவர்ந்து கொண்டு வந்து தனியா வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை இவங்களே வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட முன்னாடியே போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வமா கருதப்படுற அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு வராங்க இல்லையா. அப்ப கவர போறவங்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெச்சி பூ சூடி இருப்பாங்க. அந்த திணையும் எதான் சொல்லுவோம் அப்படின்னா வெச்சி திணை. இவங்க கவர்ந்து இழுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா அந்த ஆடு மாடு ஆணிரைகள் எல்லாத்தையும். அப்படி அவங்க கவர்ந்து இழுத்துட்டு போன அந்த ஆணிரைகளை சண்டை போட்டு எங்க ஆணிரைகள் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு மீட்கிறதுக்காக இன்னொரு ராஜ்யம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எந்த ராஜ்யத்திலேருந்து கவர்ந்துட்டு வராங்களோ அந்த ராஜ்யம் போய் மறுபடியும் என்ன பண்ணணும்னா சண்டை போடும். அப்படி சண்டை போடும் போது அவங்க சூடக்கூடிய பூ என்ன அப்படின்னா கரந்தை பூ. அதை பத்தி பேசக்கூடிய திணையும் கரந்தை திணை தான். அப்போ இனக்குழுக்களா இருக்கும் போதும் அந்த ஆணிரைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறது வருது. அப்போ சண்டை போட வர்றவங்களும் வெச்சி பூ சூடி தான் வர்றாங்க, காப்பாற்ற போறவங்களும் எப்படிதான் இருக்காங்க, கரந்தை பூ சூடி தான் இருக்காங்க. ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகுது. ராஜ்யம் உருவானதுக்கு அப்புறம் சண்டை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த எதிரி நாட்டு ராஜ்யத்தில் இருக்க ஆணிரைகள் எல்லாம் முன்னாடியே கொண்டு என்ன பண்றாங்க, கவர்ந்து கொண்டு வைக்கிறாங்க. கவர்ந்து கொண்டு வச்சதுக்கு அப்புறமா அப்ப கவர்ந்து கொண்டு வைக்கிறதுக்கு அவங்க போறாங்க இல்லையா, அவங்க சூடக்கூடிய பூ வெச்சி பூ தான். அதை பத்தி பேசக்கூடிய திணையும் வெச்சி திணை தான். அதை கவர்ந்துட்டு போன அந்த ஆணிரைகளை திரும்ப மீட்டெடுக்க போறாங்க இல்லையா, அப்போ அவங்க சூடக்கூடிய பூ என்ன பூ அப்படின்னா கரந்தை பூ. அந்த திணையை பத்தி பேசுறது கரந்தை திணை. ஸோ இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் இதுல வரும். இனக்குழுக்கள் நடக்கும் போது இந்த பிரச்சனை வரும், ராஜ்யம் நடக்கும் போது ராஜ்யம் அப்படின்னு சொல்லி உருவானதுக்கு அப்புறமும் இந்த ஆணிரை கவர்தல் மீட்டல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆணிரை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். வெச்சி கரந்தை அப்படிங்கிறதுல ஆணிரைகள் தான் செல்வமாக கருதப்படுது. ஸோ இந்த ரெண்டு திணையில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இப்போ கிளியரா இருக்கா? ஸோ கரந்தை பூ அது கொடுத்துருக்காங்க. சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு கரந்தை பூ அப்படிங்கிறது ஒரு சிறிய செடி வகை. நோட் பண்ணிக்கோங்க. அது அழகு செடின்னு பார்த்தோமா, இது என்ன அப்படின்னா செடி வகை, சிறிய செடி வகை. இதில் வந்து பூ பார்த்தோம்னா செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு அப்படின்னு சொல்லி பல நிறங்கள்ல இருக்கு. இதுக்கு கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ வெச்சி கரந்தை இது ரெண்டுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை கிளியரா இருக்கீங்களா? அடுத்து போலாமா? ஸோ நெக்ஸ்ட் செட் என்ன அப்படின்னா வஞ்சி காஞ்சி அப்படின்னு சொல்லி வரும். வஞ்சி காஞ்சி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வஞ்சி திணை காஞ்சி திணை இதெல்லாம் வரும்போது இப்போ ராஜ்யம் உருவாயிடுச்சு. இனக்குழுக்களாக இருக்கும்போது ஆடு மாடை செல்வமா நினைக்கிறாங்க. அது திரும்ப ராஜ்யமா மாறும்போது ஆரம்ப காலகட்டத்தில் ஆடு மாடை தான் செல்வமா நினைக்கிறாங்க. அந்த ஆடு மாடுகளை எப்பெல்லாம் செல்வமா நினைக்கிறாங்களோ அதை கவர்றது மீட்கிறது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே அது வெச்சி கரந்தை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள வந்துடும். ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது ஆடு மாடை தாண்டி எதை வந்து பெரிய செல்வமா மதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாடு இருக்கு இல்லையா, அந்த மண்ணு மேல ஆசை வர ஆரம்பிக்குது. மண்ணாசை அதிகமாக ஆரம்பிக்குது. ஆணிரைகள் மேல இந்த ஆசை போய் அடுத்து என்ன வந்துருச்சு, மண்ணாசை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வஞ்சி காஞ்சி அப்படின்னு நம்ம பார்க்கறது எல்லாமே மண்ணாசையால நடக்கக்கூடிய போர்களை பத்தி பேசுறது வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது. ஸோ வஞ்சி திணை அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்லுதல்.
ஒரு நாட்டுடைய மண்ணு மேலே, அந்த நாட்டோட ராஜ்யத்து மேலே, அந்த ராஜ்யமே மொத்தமாக எனக்கு வேணும்னு சொல்லி அந்த மண்ணு மேலே பேராசை கொண்டு ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை கைப்பற்ற போகும்போது அவங்க சூடக்கூடிய பூ என்ன அப்படின்னா வஞ்சி பூ. யார் போர் தொடுக்க போகிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வஞ்சி பூ சூடியிருப்பாங்க. அது திணையை பற்றி பேசுறது, அதை பற்றி பேசக்கூடிய திணை வஞ்சி திணை. ஸோ அந்த வஞ்சி திணைக்குரிய பூ பார்த்துக்கோங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழில் வெள்ளிய பஞ்சு போன்ற வெள்ளியே பஞ்சு போன்ற அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெள்ளை கலரில் பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த பூ அப்படிங்கிறது வஞ்சி பூ அப்படிங்கிறது, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காஞ்சி திணை. ஸோ காஞ்சி திணை அப்படின்னா இந்த மாதிரி நாட்டை கைப்பற்றுறதுக்காக வர்றாங்க இல்லையா, அவங்கள எதிர்த்து இவங்க என்ன பண்ணணும், இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க சண்டை போடணும். சண்டை போட்டு தான் என்ன பண்ண முடியும், அவங்க நாட்டை அவங்க தக்க வச்சுக்க முடியும். அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, தான் நாட்டை அவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம தக்க வச்சுக்கணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க இல்லையா, அவங்க சுடக்கூடிய பூ என்ன அப்படின்னா காஞ்சி பூ அப்படிங்கிறது. காஞ்சி பூ அப்படிங்கிறது அதை பற்றி பேசக்கூடிய திணை காஞ்சி திணை. ஸோ வஞ்சி காஞ்சி இது ரெண்டு என்ன அப்படின்னா ராஜ்யம் உருவாகி ஆணிரைகளை தாண்டி அந்த நாட்டுடைய மண்ணு தான் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா செல்வம், அந்த நாடு அப்படிங்கிறது தான் செல்வம், ஆணிரைகள் செல்வம் கிடையாது அப்படின்னு மனுஷங்க நம்ப ஆரம்பிச்சு அந்த மண்ணாசையால் வரக்கூடிய சண்டையை பற்றி பேசுகிறது தான் வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது. வஞ்சிங்கிறது சண்டை போட போகிறவங்க, அந்த நாட்டுடைய ஒரு ராஜ்யத்துடைய மண்ணை கைப்பற்ற போகிறவங்க வச்சிருக்க பூ வந்து வஞ்சி. அவங்ககிட்டேருந்து தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக்க நினைக்கிறவங்க சூடக்கூடிய பூ வந்து காஞ்சி. கிளியர்? ஸோ காஞ்சி பூ கொடுத்துருக்காங்க. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். பூவும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. காஞ்சி காஞ்சிங்கிறது என்ன நிலத்துடைய மரம்? இது காஞ்சி 5 திணையும் சொல்றீங்களேன் வரிசையா. எனக்கு என்னமோ மருத திணையில படித்த மாதிரி இருக்கு. அது கீழே படிக்கலையோ, மருதத்தில் படிக்கலையோ? மருதத்தில் தானே கொடுத்துருக்காங்க. வேகமாக இல்லைன்னு மண்டையாடுறீங்க. லாஸ்ட் கிளாஸ் தானே பார்த்தோம். ஸோ காஞ்சிங்கிறது மருத நிலத்துக்குரிய மரம். அந்த பூ தான் வந்து என்ன அப்படின்னா காஞ்சி பூ. இது ஒரு சின்ன வகையான குறுமரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நொச்சி திணை. நொச்சி உழிங்கை. நொச்சி உழிங்கை. ஸோ இப்போ சண்டை நடக்குது அப்படின்னா ராஜ்யத்துக்காக மண்ணுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் அந்த குழாயடி சண்டைலாம் வீட்டு வாசலில் அங்கெல்லாம் நடக்கிற மாதிரியாக நடக்கும். சண்டைனா எப்படி நடக்கும்? போர்னா எப்படி நடக்கும்? அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல தான் சண்டை போட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அங்கே தான் சண்டை நடக்கும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பேசி வச்சுப்பாங்க. சங்கு சத்தை கேட்டுச்சுன்னா போரை நிறுத்திடணும், சங்கு சத்தை கேட்டால் போர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, 2 ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் பேசி முடிவு பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 2 ராஜ்யத்துக்கும் பொதுவான இடத்துல தான் எங்கே நடக்கும் போர் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ ராஜ்யம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நடக்காது. அந்த ராஜ்யம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா கோட்டை இருக்கும். ராஜாவுடைய கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை சுற்றி அந்த ஊர் மக்களுடைய கிராமம் இருக்கும். அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி என்ன இருக்கும், மதில் சுவர் அப்படிங்கிறது இருக்கும். இது 2 ராஜ்யத்துக்குமே இருக்கும் தனித்தனியாக. இது 2த்துக்குமே பொதுவான இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா சண்டைங்கிறது நடக்கும். இப்போ இதை பற்றி இந்த அடுத்து பார்க்க போகிற நொச்சி உளிங்கை இது 2 எதை பற்றி இருக்கும் அப்படின்னா கோட்டை. கோட்டைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. கோட்டைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த போர் வந்து சென்ட்ரான 2 நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சென்ட்ரான பிளேஸ்ல போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ அந்த போர் நடந்துட்டு இருக்கிற டைம்ல எல்லாருமே போர்ல பங்கெடுத்திருப்பாங்க அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அந்த 2 ராஜ்யத்துக்கு உரிய ராஜா வந்து அவங்கவுங்க ராஜ்யத்துல தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, கோட்டைக்குள்ள இருப்பாங்க. சில வீரர்களும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்கதான் இருப்பாங்க. நிலைமை கைமீறி போகும்போது தான் யார் வருவா, ராஜா வருவார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு, அவர் அவங்கவுங்க இடத்துல தான் இருப்பாங்க. மற்ற சேனாதிபதி தளபதி அவங்களாம் தான் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரே நேரத்தில் போர்க்களத்தில் குதிக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து கோட்டையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. இப்போ கோட்டையில் வந்து ராஜா சில தளபதிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. மிச்சம் எல்லாரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து 2 ராஜ்யத்துக்குமே பொதுவானது. அந்த நாட்டிலையும் ராஜா வந்து கோட்டையில் தான் இருப்பார். இந்த நாட்டில் என்ன தான் பண்ணுவார், ராஜா கோட்டையில் தான் இருப்பார். அவங்கள சுற்றி சில தளபதிகள் இருப்பாங்க. மற்றவங்களாம் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ போர் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கை ஓங்கிடும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும் தெரிஞ்சிடும். 2 நாள் நடக்குதோ 3 நாள் நடக்குதோ ஒரே நாளில் போர் முடிய போதோ எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன தெரிஞ்சிடும், யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறாங்கிறது என்ன ஆகிடும் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி தெரிஞ்சிடும். அப்போ தோக்குற நிலைமையில எந்த ராஜா வரும், அதே மாதிரி ஒற்றர்கள்லாம் வச்சிருப்பாங்க. போர்க்களத்தில் என்ன தகவல் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, ராஜா கிட்ட வந்து தகவல் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி தகவல் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ராஜாவுக்கு எந்த ராஜாவுக்கு தான் தோக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தெரிஞ்சிருச்சோ அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடி ஆயிடுவாங்க. அடுத்து அவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும், போர்க்களத்தில் நம்ம வீரர்களை சாச்சிட்டாங்கன்னா அடுத்து எங்கே வருவாங்க, நேரா கோட்டையை கைப்பற்றதுக்கு தான் வருவாங்க. அப்போ அந்த கோட்டையை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னா இந்த கோட்டையாவது நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோக்க போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ராஜா தன்னுடைய கோட்டையை பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கிறதுக்காக கோட்டைக்குள்ளே இருந்தே வெளியிலேருந்து வரக்கூடியவங்கள்ட்ட சண்டை போகிறதுக்கு ஆயத்தமாவார். அப்போ அவர் சூடக்கூடிய பூ என்ன அப்படின்னா நொச்சி. நொச்சி தானே பார்த்தோம். அடுத்து நொச்சி புரிஞ்சுதா?
இதில் சண்டை போட வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு பூ சூடலை. என்ன சொல்கிறாங்க, சண்டை போட்டு உள்ள அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு, தான் தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் கோட்டையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து சண்டைக்கு ஆயத்தமாகிறார். கோட்டைக்குள்ளே இருந்துகிட்டே வெளியில் தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ அப்போ அவர் சூடக்கூடிய பூ என்ன அப்படின்னா நொச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் யார் கவர வர்றாங்களோ அவங்களுடைய பூவை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படி தானே பார்த்துட்டு வந்தோம். வெச்சியும் அப்படி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், வெச்சி பார்த்தோம், அடுத்து கரந்தை பார்த்தோம், வஞ்சின்னு ஒன்று பார்த்தோம். இல்லை வெச்சி வஞ்சி இது ரெண்டுமே எப்படி இருக்குது, முதல்ல சண்டை போட போகிறவங்கள பற்றி இருக்குது. கரந்தை காஞ்சி இது ரெண்டும் எப்படி இருக்குது, தங்களோடதை காப்பாற்றிட்டு வர்றவங்கள பற்றி இருக்குது. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நொச்சித்திணை எப்படி இருக்குது, ஆபத்து நிலையில் இருக்கிறவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக வரவங்களோடது ஃபஸ்ட்டு வருது. அடுத்து வரப்போகிறது என்ன அப்படின்னா உழிங்கை அப்படிங்கிறது. இந்த உழிங்கை திணை அப்படிங்கிறது யாருன்னா அங்கே போர்க்களத்தில் வந்து சண்டையில் யாரோட கை ஓங்கி நிற்கிதோ, எப்படி வந்து தோத்து போக போகிறோம் அப்படின்னு தெரியக்கூடிய அரசு வந்து தன்னுடைய கோட்டையை பாதுகாத்துக்கிறதுக்காக நொச்சிப்பூ சூடி தயாராக இருக்காங்களோ, போருக்கு மதிலுக்குள்ளே போருக்கு தயாராக இருக்காங்களோ, அதே மாதிரி அங்கே நம்ம ஜெயிக்க போகிறோம். எங்கே போர் எங்கே நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சு முடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலை என்ன, அவரோட கோட்டையும் தாக்கி அழிச்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சி ஜெயிக்கிறதுக்கு கை ஓங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோட்டையை கைப்பற்றுறதுக்காக போவாங்க. அப்படி போகும்போது அவங்க சூடக்கூடிய பூ உழிங்கை பூ. புரிஞ்சுதா, டவுட்டா, புரிஞ்சது இல்லை? ஸோ நொச்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, மருத நிலத்துக்குரிய நொச்சி இதிலே கொடுத்துட்டாங்க. மருத நிலத்துக்குரிய நொச்சி, நொச்சிங்கிறது கொத்து கொத்தாக நீல நிற பூக்களை கொண்டது. இதில் மணி நொச்சி, கரு நொச்சி, மலை நொச்சி அப்படின்னு சொல்லி, வெண்ணொச்சி அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா பழ வகைகள் இருக்குது. நொச்சி வந்து நிறைய சங்க இலக்கியம்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து நொச்சிக்கு வந்து நிறைய சிறப்பு வந்து உண்டு. நிறைய ஹிஸ்டாரிக்கல் நாவல், தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவல்லாம் வந்து நொச்சி வந்து நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. நொச்சி ஒரு இந்த நொச்சியில் வந்து இப்போ ஒரு 4-5 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய வெரைட்டி இருக்குது நொச்சியில். அதில் ஏதோ ஒரு வெரைட்டி வந்து மதம் பிடிச்ச யானை இருக்கு இல்லையா, அதை வந்து மிரண்டு ஓட வைக்கிறதுக்கு ஒரு நொச்சியோட சின்ன இலை போதும், இன்னும் சின்ன இலையோ அது கிளையோ மட்டுமே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நொச்சி மரம் வந்து ஒரு வகையான நொச்சியில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஏதோ ஒரு வகையான நொச்சி இருக்கக்கூடிய இடத்துல வந்து கீழே புதையல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து உண்டு. கீழே புதையல் இருக்கும், மணிக்கல் இந்த மாதிரி சொல்லி, ரத்தினக்கல், மணிக்கல் அதெல்லாம் வந்து நிறைய புதைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் மித்தா என்னெல்லாம் தெரியல, பட் ஆனால் தமிழ் ஹிஸ்டாரிக் நாவலில் வந்து இது வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதியமானந்து அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாங்க, சாப்பிட்டா ரொம்ப காலத்துக்கு நீங்கள் வாழலாம், நான் சாப்பிட்டா என்ன பலன், ஆனால் நீங்கள் சாப்பிட்டா தமிழ் வாழும் உங்களால் ரொம்ப காலத்துக்கு, அதனால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு தெரியாது, நம்மளும் தான் நெல்லிக்காய் சாப்பிட்றோம், எத்தனை நாள் வாழ்கிறோம் வாழல அப்படின்னு தெரியாது, என்ன வகையான நெல்லி அப்படின்னு என்ன தெரியாது, நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான். அதே மாதிரி கரு நெல்லின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பகல் நேரத்துலேயே நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கருநெல்லி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் என்னென்னா தமிழில் வந்து அங்கங்கே பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்படியெல்லாம் ஒன்று இருந்துச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும், இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி நொச்சிக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு நொச்சி அப்படின்னா தலைவலிச்சதுன்னா தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு நொச்சியை பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நொச்சிக்கு நிறைய வெரைட்டி இருக்குது, நொச்சிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த நொச்சி அப்படிங்கிறது தான் நொச்சி திணைக்கான பூ. ஸோ அது பேர்லேயே இருக்கிறதால ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்து உழிங்கை. உழிங்கை அப்படிங்கிறதுக்கு முடக்கத்தான், முடக்கொற்றான் அப்படின்னு பேர் இருக்குது, முடக்கத்தான் அப்படின்னு பேர் இருக்குது. இது நமக்கே தெரியும், வேலியில் வயலெல்லாம் வந்து இந்த இது வந்து நிறைய இருக்கும். தோசையில் இந்த மாவை கலந்து வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மூட்டு வலி கை வலி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடக்கு அறுத்தான் தான், வலி இருக்கும்போது அதை வந்து சரி பண்ணுறது தான். அதே மாதிரி சளி பிடிச்சிது அப்படின்னாலும் இதை வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. தொண்டை பிரச்சனை, சளி பிரச்சனை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் பூக்கக்கூடிய பூ உழிங்கை பூ, அதோட பூ பேர் வந்து உழிங்கை பூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தும்பை, தும்பை வாகை. ஸோ தும்பை வாகை இது வரைக்கும் பார்த்ததுல ஃபஸ்ட்டு ரெண்டு இது எதை செல்லுமா நினச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். வெச்சி கரந்தை அப்படிங்கிறது ஆணிரைகளை செல்லுமா நினச்சி நடந்த சண்டைன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்த ரெண்டும் வஞ்சி காஞ்சியும் மண்ணு தான் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தோட சொத்தே மண்ணு தான், மண்ணாசை காரணமாக நடந்ததுன்னு பார்த்தோம். வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தது நொச்சியும் உழிங்கையும் கோட்டையை வந்து செல்லுமா நினச்சி நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற ரெண்டு என்ன அப்படின்னா ஈகோ கிளாஷ். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி, யார் பெரியவன் யார் வலிமையில சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சண்டை தான் அடுத்து பார்க்க போகிற ரெண்டும்.
மற்ற மூணுமே வந்து எதை வச்சு எது செல்வம் அப்படிங்கிறத வச்சு நடந்தது. இப்போ நம்ம பார்க்குற கடைசியாக பார்க்க போகிற இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தும்பை வாகைன்னு பார்க்க போகிற இது ரெண்டு என்ன அப்படின்னா யார் வலிமையில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ கிளாஷ்னு சொல்லலாம். ஈகோக்காக நடக்கிற சண்டை, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோக்காக நடக்கக்கூடிய சண்டை தான் இந்த தும்பை வாகை அப்படிங்கிறது. தும்பைப்பூ அப்படிங்கிறது யார் பெரியவன் சொல்லி பார்க்கறதுக்காக 2 ராஜ்யத்தில் உள்ளவங்களும் சண்டை போடுறாங்க இல்லையா, அவங்க 2 ராஜ்யத்தில் உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தும்பப்பூவை மாடையாக சூடிப்பாங்க. தும்பப்பூவை 2 இவங்க தான் சுடிப்பாங்க அவங்க தான் சுடிப்பாங்கன்னு கிடையாது. தும்பப்பூவை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறதே ஈகோக்காக நடக்கக்கூடிய சண்டை தான். யார்கிட்ட ஜாஸ்தி இருக்குது யார்கிட்ட கம்மியாக இருக்குது எது யாரை கவர போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. 2 பேர்ட்டையுமே என்ன இருக்குது அப்படின்னா திமிர் இருக்குது. அந்த திமிரை வந்து சரிசமன் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க. அப்போ அந்த ஈகோ கிளாஸை சரி பண்ணுறதுக்காக நடக்கிற சண்டை தான் இந்த தும்பை அப்படிங்கிறது. ஸோ இதில் 2 குரூப்புமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தும்பைப்பூ மாலையை வந்து சூடியிருப்பாங்க. கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாகைப்பூ சூடியிருப்பாங்க. புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? தும்பை திணை அப்படிங்கிறது சண்டை போடக்கூடிய 2 குரூப்ல இருக்கிறவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாலையை சூடிப்பாங்க. யார் வலிமையில் சிறந்தவங்கிறத பார்க்கறதுக்காக தானே சண்டை நடக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே தும்பை பூவில் இருக்கக்கூடிய மாலையை வந்து போட்டுப்பாங்க. 2 சைடில் இருக்கக்கூடிய குரூப்புமே அதை போட்டுப்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாகைப்பூவை வந்து சூடிப்பாங்க. ஸோ 2 பேருமே மாலையை போட்டுக்கிட்டு வலிமையை யாரோட இது சிறந்தது அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சண்டையை பற்றி பேசுறது தும்பை திணை. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பற்றி பேசக்கூடியது என்ன அப்படின்னா வாகை திணை. ஸோ தும்பைப்பூ அப்படிங்கிறது தெரியும், இந்த மார்கழி மாதத்தில் கோலத்துலலாம் வைப்பாங்கல்ல அந்த பூ தும்பப்பூ அப்படிங்கிறது வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது தும்பைப்பூ அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க வாகை திணை அப்படிங்கிற வாகை அப்படின்னாலே வெற்றி. ஸோ வெற்றி பெற்றவங்க வந்து சுடக்கூடிய பூ தான் வந்து வாகைப்பூ அப்படிங்கிறது. அது வந்து மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரக்கூடிய வாகைப்பூ. இது வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் வரும்ல பார்ட் 1 பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அதில் வந்து அந்த ராஷ்டிரகூடர்களோட அந்த சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்தி வந்து போய் விக்ரம பார்ப்பார்ல, அப்போ வந்து அவர் காதில் இந்த பூ தான் வச்சுருப்பார், வாகைப்பூ தான் வச்சுருப்பார். அந்த சீனில் கூட கேட்பாங்க வெள்ளைக்கல்லில் சட்டை போட்டு தலையில் பூலாம் வச்சுட்டு போய் டான்ஸ் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதான் வந்து வாகைப்பூ குளிச்சுட்டு வாகைப்பூ சூடி வந்து என்ன பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறேன். ஏன்னா அவங்க ராஷ்டிரகூடர்கள் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தமிழர் இது அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அழகாக அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் இன்னொரு தடவை அதை பார்க்காதவங்க அந்த படத்தை பார்க்கும்போது வந்து பாருங்கள் காதுகிட்ட இங்கே வச்சுருப்பார் வாகைப்பூ அப்படிங்கிறத. அதான் வந்து வாகை திணை அப்படிங்கிறது. ஸோ அடுத்த டைம் வந்து படம் பார்க்காதவங்க அந்த படம் பார்க்கும்போது பாருங்கள் காதில் வச்சுருப்பார் அந்த பூவை. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா பாடான் திணை. பாடான் திணை பாடான் திணைனா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெறும் போர் 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 வீரம் வலிமை அப்படின்றது மட்டுமே வந்துச்சு இல்லையா. இது அல்லாமல் ஒரு ஆளுமை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆளுமை அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அந்த ஆளுமை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வீரத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தேவை. என்னெல்லாம் தேவை? கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆட்சியாளருக்கு வந்து தேவை. இந்த வீரத்தை தாண்டி இத்தனை விஷயங்களும் இருக்குது அப்படின்னா ஒரு நபர்கிட்ட அவர் வந்து போற்றுதலுக்குரிய ஒரு நபர். அவரை பற்றி பாடக்கூடியதான் என்ன அப்படின்னா பாடான் திணை அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ வெறும் சண்டை சண்டை சண்டைன்னு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் இருக்கணும்? கருணை, கல்வி அப்படின்னு சொல்லி என்ன இருக்கணும் அப்படின்னா நிறைய இருக்கணும். கருணை, கல்வி, புகழ், செல்வம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து போற்றுதலுக்குரிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆளுமையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாளரை பற்றி பாடக்கூடியதான் என்ன அப்படின்னா பாடான் திணை. அதை பிரித்து எழுதும்போது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. போற்றுதலுக்குரிய ஒரு ஆண்மகனை பற்றி பாடக்கூடிய ஒரு திணை தான் பாடான் திணை. இதிலே ராஜாவை பற்றி தான் பெரும்பாலும் பாடுவாங்க. ஸோ இருந்தாலும் அவர்கிட்ட வந்து இந்த வெறும் போர் போர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வேறு சில பல குலங்களும் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றியும் எடுத்து காட்டுற விதமாக பாடக்கூடியதான் பாடான் திணை அப்படிங்கிறது. புரியுதா? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, போற்றுதலுக்குரிய ஒரு ஆண்மகனை பற்றி பாடக்கூடிய ஒரு திணை பாடான் திணை. புரிஞ்சுதா? பாடான் திணை அப்படின்னா என்னென்ன? நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா பொதுவியல் திணை. இது வரைக்கும் பார்த்த திணைகளில் சொல்லப்படாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையும் இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய காமனான விஷயங்களையும் பேசக்கூடியதான் பொதுவியல் திணை. இது வரைக்கும் பார்த்த எல்லா புறத்திணைகள்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் எதிலையுமே சொல்லப்படாத விஷயங்களையும் சொல்கிறது தான் பொதுவியல் திணை அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்றது எனி டவுட்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுல? இல்லைல்ல, கிளியராக இருக்கா? அடுத்து கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல். பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம் அல்லது கூடா ஒழுக்கம். பொருந்தா காமம் அல்லது கூடா ஒழுக்கம். இது வந்து ஒருதலை காமம், இந்த பொருந்தா காமம் இதெல்லாம் வந்து என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா தப்பான சேர்க்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இளங்கோவடிகள் எழுதும் போது தப்பான அர்த்தம் அப்படிங்கிற இதில் வந்து கன்சிடரேஷனில் அவர் எழுதியிருக்க மாட்டார்.
ஒருதலை காமம்ங்கிறத முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அவர் வந்து அது அகப்பொருள் இலக்கியத்தில் வச்சதுக்கு காரணம் எல்லா காதல் அப்படிங்கிறதே முதல்ல ஆரம்பிக்கிறது ஒருதலை பட்சமாக தான் ஆரம்பிக்கும், அப்புறமா தான் அது ரெண்டு பக்கமும் மாறும். அப்படிங்கிறதால தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அகப்பொருள் இலக்கியத்தில் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாரு. இதை கைக்கிளை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் அப்புறம் குறிஞ்சி முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு எழுதி கடைசியா பெருந்திணை அப்படிங்கிறத வந்து வச்சிருப்பாங்க. அந்த பெருந்திணைங்கிறது கூடா ஒழுக்கம் பொருந்தா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, பொருந்தா காமம் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னன்னா வயசு வித்தியாசத்தின் காரணமா சேர முடியாம போகக்கூடிய ஒரு உறவா இருக்கலாம், இல்ல விரும்பி இருப்பாங்க ஆனா இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அதனால கடைசி வரைக்கும் தனியா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களும் எதுல வரும் அப்படின்னா பொருந்தா காமத்துல வரும். அதனாலதான் அதை சேர்த்து எழுதும் போது அகப்பொருள் இலக்கியத்திலே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க இந்த கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறது அந்த அன்பின் ஐந்திணைக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரெண்டையும் தனியா பிரிச்சு புறப்பொருள் இலக்கியத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால இப்போ அது எதுல இருக்கு அப்படின்னா புறப்பொருள் இலக்கியத்துல இருக்கு. ஸோ இவ்வளவுதான் புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ பார்த்ததுல எந்த டவுட்ஸும் இல்லையா? எல்லாமே கிளியராக இருக்கா? இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து புக் பேக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி வெச்சி கரந்தை அப்படிங்கிறது ஆணிரைகளுக்காக நடக்கக்கூடிய சண்டை, வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது மண்ணாசையின் காரணமாக நடக்கக்கூடிய சண்டை, நொச்சி ஒழுங்கை அப்படிங்கிறது கோட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நடக்கக்கூடியது, கடைசியாக பார்த்த அந்த தும்பை அப்படிங்கிறதும் பாகை அப்படிங்கிறதும் எதுக்காக நடக்குது, யார் வலிமையில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சண்டை. அதுக்கப்புறம் பார்த்த பாடான் திணைங்கிறது வெறும் வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் ஒரு ஆளுமை அப்படிங்கக்கூடிய ஒரு நபருக்கு, ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வேற சில குணங்களும் இருக்கும். அதை பத்தி எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாடுறது என்ன அப்படின்னா பாடான் திணை. பாடு குட்டல் ஆண் குட்டல் திணைன்னு சொல்லுவாங்க. பாடுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய சிறப்பான தகுதிகள் இருக்கக்கூடிய ஆண்மகனை பத்தி எக்ஸ்ட்ரா சில விஷயங்களையும் வீரத்தை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி, போர் அப்படிங்கிறதை தாண்டி நிறைய விஷயங்களை பத்தி அவங்கள பத்தி பேசினாங்க அப்படின்னா அதை பாடான் திணை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவியல் திணை அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்த எல்லா திணைகள்லையுமே கூறப்பட்ட பொதுவான விஷயங்களையும் கூறப்படாத விஷயங்களையும் பத்தி பேசுறது என்ன அப்படின்னா பொதுவியல் திணை. ஒரு திணைக்கும் ஒரு பூ இருக்கு, அதை கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் எந்தெந்த நிலத்துக்கு உரியது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான், உங்களுக்கு கேட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் புறத்திணை அப்படிங்கிறது மொத்தம் 12 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதில் டவுட்ஸ் இருக்கா? இல்லை கிளியராக இருக்கா? 5 minutes பிரேக் போயிட்டு வரீங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாமா?